வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோடு தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் ஆர்கானிக் ப்ளஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு உரம். இது பார்த்தீங்கன்னா 20-20-0-13 சொல்லிட்டு வரும், காம்பினேஷனில் வரும். இதனோட வேலை என்னென்னு, பயிருக்கு வளர்ச்சி ஊர்க்கியாகவும் செயல்படும். அது மட்டும் இல்லாமல் மண் வளத்தை பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தும். அதேமாதிரி மண் ஈரப்பதத்தை ரொம்பவே தக்க வச்சுக்கும். இந்த ஃபேக்ட் ஆர்கானிக் ப்ளஸ் எப்படி தயாரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, தாவரங்கள் மற்றும் விலங்கு கரிமங்களை வச்சு தாங்க தயாரிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்றாங்காலுக்கு நல்ல வளர்ச்சியாக ஊக்கிப்படும். அதேமாதிரி வயல்வெளிகளுக்கு நல்ல வளர்ச்சியாக ஊக்கிப்படும். செடி கொடி பயிர்களுக்கும் இது நல்லாவே பயன்படுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நாற்றாங்கல்ல பார்த்தீங்கன்னா 30 கிலோ விதை விட்டுருக்கோம். 30 கிலோ விதைக்கு எவ்வளோ போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கிலோலேருந்து ஒரு 5 கிலோ வரைக்கும் போடலாங்க. நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அடியில் வளர்ச்சிக்காண்டி போட்டோம்னா அவ்வளோ போகலாம். இது வந்து நம்ம பிடுங்க போகிறோம். நாற்றாங்காலில் சரியாக நாற்று வராததால் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா உரம் போட போகிறோம். நாற்று பிடுங்கிறதுக்கு முன்னாலே நம்ம உரம் போட்டுடணும். அப்போ தான் உங்களுக்கு நாற்று மண் பொசப்பாகி நாற்று நல்லாவே வேரோடு வருங்க. இப்போ போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நாற்று பிடுங்கிறதுக்கு முன்னாலே போட்டு கொலக்கட்டை தண்ணி கட்டினுங்க. தேங்க தண்ணி கட்டிடணும். தண்ணி கட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மண்ணோட கிரிப்னஸ் போயிட்டு இலகி ஆகிடும். இலகி ஆகிறதுனா கொஞ்சம் லூஸ் கொடுத்துரும். லூஸ் கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நாற்று பிடுங்கிறதுக்கு நல்லாவே வருங்க. அதனால தான் அந்த உரம் போடுறது. இதுக்கு முன்னாடி எந்தெந்த விவசாயிலாம் இந்த மாதிரி உரம் போட்டு நாற்று பிடிங்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நாற்று நல்லா வர்றதுக்கு வேறு ஏதாச்சும் வழிமுறைகள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் உப்பாக போடணும். நீங்கள் நாற்றாங்கால் ஃபஸ்ட்டு நாற்றாங்கால் வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உரம் போடுறீங்க பார்த்தீங்களா, அப்போ போடுறீங்களா, அப்போ போடுற மாதிரி உப்பாக எல்லா இடத்துலையும் போய் வீர மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போடணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே ஈரப்பதம் கொடுக்கும். நான் பார்த்தீங்களா ஈவனாக இப்போ போட்டுட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோ அளவில் நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு 5 கிலோ அளவுக்கு நம்ம போட்டோம். ஒரு 15 நாளுக்கு முன்னாடி நாற்று வளர்ச்சிக்கு நாற்று நல்லாவே வளர்ந்துருக்குங்க. அப்போ முன்னாடி பார்த்திங்கன்னா நாற்று ரொம்ப வளர்ச்சி இல்லாமல் இருந்தது. இதில் ஃபேக்ட் ஆர்கானிக் ப்ளஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயசத்து அதிகமாகவே இருக்குங்க. தயசத்து அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு நாற்று பார்த்திங்கன்னா அதிகப்படியான வளர்ச்சி வருங்க. வளர்ச்சியில் எந்த ஒரு பாதகமும் இருக்காது. அதனால் வளர்ச்சி அதிகமாக வரும். இதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கோம், ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. அது ஒரு ஆர்கானிக் உரம் தான். அதுவும் நல்லாவே இருக்கும். அதுக்கு நல்ல வியூஸ் போச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லாவே இருக்கும். நான் உங்களுக்கு கீழே பின் பண்ணி வைக்கிறேன் கமெண்டில். இது பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட் இருக்குது பார்த்தீங்களா. இது பார்த்தீங்கன்னா 25 நாள் நாற்று ஆகுது. நாளைக்கு நாற்று எடுக்கணுங்க. அதனால் இன்றைக்கே உரம் போட்டிருக்கோம். உரம் போட்டு தண்ணி கட்டுறோம். உரம் போடுறதுக்கு முன்னாடி தண்ணி கட்டிடணுங்க. உரம் போடுறதுக்கு முன்னாடி தண்ணி கட்டிட்டு உரம் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஊறிடும். நான் பார்த்தீங்கன்னா தண்ணி கட்டிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஊறும். தண்ணி கட்டாத முன்னாடி போட்டிங்கன்னா உங்களுக்கு காலியாக இருக்கிற இடத்துக்குலாம் உங்களுக்கு உரம் போயிடும். ஸோ அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்ன பண்ணிட்டேன்னா கரண்ட்டு நிற்க போகுது, அதனாலன்றதால கொஞ்சம் முன்னாடியாக போட்டுட்டு தண்ணி கட்டுறேன். ஸோ நீங்களும் அந்த தப்பை பண்ணாதீங்க. உப்பாக போடணுங்க. இப்போ நம்மளுக்கு மீந்து 2வது சுத்தே வருது. ஸோ அந்தளவுக்கு போடுங்க. அந்தளவுக்கு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நாற்று நல்லா வரும். மண்டக்கண் நாற்று வராது. நாற்று வேரோடு வரும். தாய் வேருன்னு சொல்லக்கூடிய வேர் வந்துருச்சுன்னா உங்களுக்கு கயனியில் எடுத்துகிட்டு போய் நட சொல்ல ஈஸியாக 8 நாளில் பச்சை பிடிக்கும். நீங்கள் தாய் வேர் இல்லாத எடுத்துகிட்டு போய் நட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 to 20 நாள் வேர் பிடிக்க டைம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது வர சொல்லியே நோய் தாக்குதலோடு வரும். இது பார்த்தீங்கன்னா வேரோடு போச்சிங்கன்னா சீக்கிரம் பச்சை பிடிக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியோடு வர்றதால உங்களுக்கு வயல்வெளிகளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை யாராவது ஷேர் பண்ணோம்னா அவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.